பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வாசிமா அந்த வசனத்தை. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, கர்த்தர் வருமளவும் மரணத்தை தெரிவிக்க வேண்டும். ஒன்று, மரணத்தை தெரிவிக்கிறோம், முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், வருமளவும் அப்படின்னா இந்த மரணத்தை தெரிவிக்கிறது மைண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும். திரும்ப 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 சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, திரும்ப திரும்ப உங்க மைண்டு மரணத்தோட அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படிக்கு. அவர் கிறிஸ்துமஸ் நினைவு கூறுங்கன்னு சொல்லவே இல்லை. அது ஃபுல்லாக நம்ம பங்கு செஞ்ச வேலைகள். ஆமாம், பங்குகளுடைய இது பங்களிப்பு. கிறிஸ்துமஸ் முக்கியமான மேட்டர் கிடையாது. குட் ஃப்ரைடே தான் முக்கியமானது. ஏனென்றால் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் அவர் மரணத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை ஜீவன் இருக்கிறது. ஆமாம், இட் மஸ்ட் பி எஸ்டாப்ளிஷ், டு எஸ்டாப்ளிஷ் அவர் மைண்ட், டு ரிமைன் இன் ஹிஸ் டெத். அதுக்கு தான் நம்ம இது எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம்? கம்யூனியன் எடுக்கிறோம். அவருடைய மரணத்தில் நம்ம மைண்டு வந்து அதிலே தங்கி இருக்கக்கூடிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடக்கணும். ஆமென். வெளியில் போகிறீங்களா? அவர் மரணத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். பவுல் அப்படின்னு சொன்னால் பாருங்க, தாவீது அவ்வளோத்தையும் அள்ளி கொடுத்துட்டு, இதெல்லாம் நாங்கள் ஏமாத்துறோம் சார், எல்லாம் நீங்கள் பார்த்து. அவர் டெத்து தான் உங்களுக்கு அந்த கேரக்டரை கொண்டு வருது. ஆமென் சொல்லுங்க. ஸோ இந்த பாத்திரத்தில் வந்து கர்த்தர் சொன்னார் வந்து அவர் மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. 11, 24, 25 வாசிங்க. மூணாவது பாயிண்ட். ஒன்று, தெரிவிக்கிறோம். ரெண்டாவது, வருமளவும் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். மூணாவது வாசிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணார், அதை பிட்டார், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. சொல்லுங்க, உங்களுக்காக பிற்கப்படுகிறது. ஆமென். இப்ப கம்யூனியனை அங்க சின்ன பிள்ளை எடுத்தாங்களே எடுக்கலையா பார்க்கக்கூடாது. அங்க நல்லவன் கெட்டவன் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பைபிள் யாரு கொடுக்கலாம்னு சொல்லுது, பைபிள் எப்படி கொடுக்க சொல்லுது அப்படி பாரு. வாழ்க்கையில் வந்து ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணாது, வேர்ட் ஆஃப் காடை ஃபாலோ பண்ணு. அப்போ பைபிள் இப்போ வந்து எப்படி வந்து கம்யூனியனை கொடுக்குது, எதுக்காக கொடுக்குது, அதை பேச போகிறோம். இந்த கம்யூனியன் என்னத்தை ஏற்படுத்துது? மரணத்தை தெரிவிக்குது. ரெண்டாவது, அந்த சிந்தனையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. மூணாவது, 24, 25 வாசிங்க. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எல்லாம் சொல்லுங்க. கம்யூனியனுக்கு வரும்போது எதை நினைவு கூறணும் சொல்லுங்க? என்னை நினைவு கூறுங்கள். சொல்லுங்க. தலைவர் என்ன சொன்னாரு? போன வாரம் ஃபுல்லா நீ என்ன பண்ணன்னு உன்னை நினைவு கூறு அப்படின்னாரா? இல்ல உனக்காக நான் என்ன பண்ணேன் என்ன நினைவு கூறு. கையத்தட்டு. சர்ச்சில் என்ன நடக்குது? எல்லோரும் இப்பொழுது உங்களை சுய பரிசோதனையோடு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அப்படியே பார்க்குறான். ஆமாம், பாண்டு படம் பார்த்தோம். ஆமாம், அந்த படம் என்னடா அந்த கடைசியில் பார்க்காம வந்துட்டோம். சரி, அதை பார்த்துட்டே வந்துடுவோம். இப்போ நீ யார்? எல்லாரும் ஒன்றை நினைவு கூறுன்றாங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, இங்கே வந்துட்டு ஒன்றை நினச்சா விளங்காமல் போயிடும். என்ன நினைவு கூறுங்க? கம்யூனியன் உங்களை நினைவு கூறுகிற இடம் அல்ல, அவரை நினைவு கூறுகிற இடம். ஆமாம், எஃப் மேஜர் கொடுப்போம். அவரை பார்த்து எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடித்தவரே, என் பாவங்கள்
Praise God. கம்யூனியன் என்பது அவரை நினைவு கூறுகிற இடம். அவரை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்ப என்ன பார்க்க வேணாமா, நீ அவரை பாடுறா, நீ மாறிடுவ. முடிவெட்டுற கடையில் கூட அவன் எய்த்தாப்பில் இருக்க கண்ணாடியை தான் பார்க்க சொல்லுவான். நீங்கள் பின்னாடி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது இப்படியே திரும்பினீங்கன்னு வச்சுக்காங்களேன், சொல்லுவான் இப்போ முடிவை வெட்டுறேன், காதை வெட்டிடுவேன். இல்லை பின்னாடி பார்க்கணும்ல, நீ பின்னாடி நீ பார்க்காத, உன் பின்னாடி என்னன்னு நான் பார்க்குறேன். ஆமென். நான் எதை பார்க்கணும், நீ நேராக முன்னாடி மூஞ்ச மட்டும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டு. நீங்கள் உங்களை நினைவு கூறுகிற இடம் அல்ல இது, நீங்கள் அவரை நினைவு கூறுகிற இடம். கம்யூனியன். ஆமென். அடுத்து 11:25 வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. அவர் ரத்தத்தையே பேசல, பாத்திரத்தை தான் பேசுறாரு. ரொம்ப நாளா நான் ரத்தத்துல உடன்படிக்கை இருக்குன்னு நினைச்சேன். அவர் சொன்னாரு இந்த பாத்திரம் தாண்ட உடன்படிக்கைன்றாரு. என்ன சார் புதுசா ஒரு குண்டத்துக்கு போடுறீங்க அப்படின்னு யோசித்தேன். கர்த்தர் சொல்றாரு இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய இந்த பாத்திரம் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. என் அன்புக்குரிய ரத்தம் அல்ல உடன்படிக்கை, ரத்தத்தை சுமந்த பாத்திரம் உடன்படிக்கை. இயேசுக்குள்ளே இருந்தது ரத்தம், அந்த ரத்தத்தை சுமந்த பாத்திரம் இயேசுவாய் இருந்தார். அந்த பாத்திரமாகிய இயேசுவே புதிய உடன்படிக்கையாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். The vessel is new covenant. Jesus Christ himself is the vessel. அவர் இரத்தத்தினால் ஆகிய பாத்திரம். மாம்சமும் இரத்தம் என்பது உலகத்தில் பிறந்தவனுக்கு, தேவனோ ஆவியாய் இருக்கிறார். ஆனா அந்த பாத்திரம் இரத்தத்தினாலான பாத்திரமா மாறி நமக்கும் பிதாவுக்கு ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறது. இது நீங்கள் செய்த உடன்படிக்கை அல்ல, இது உங்களுக்காக செய்யப்பட்ட உடன்படிக்கை. சீனாய் மலையில நம்மளே உடன்படிக்கை பண்ணணும், அதனால தோத்து போனோம். இங்க நம்ம உடன்படிக்கை பண்ணல, நமக்காக இயேசு உடன்படிக்கை பண்ணார். லீடர் பேசினார், அதுக்கான கிரயத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்ப இயேசுதான் புது உடன்படிக்கை. அப்ப நீங்க பிதாட்ட வரும்போது இயேசுவின் பெயரிலே நாமத்தில் வருகிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நான் புதிய உடன்படிக்கையில் வருகிறேன் அப்படி நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போது அப்படின்னா நீங்க இயேசுவின் நாமத்திலே இந்த விஷயத்தில் பங்கு கொள்றீங்க. இந்த புதிய உடன்படிக்கை இயேசுக்குள்ள வந்தீங்கனாலே அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டீங்க, இந்த பாத்திரத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓகே, வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சொல்றார் என்னை நினைவு கூறு, என்னை நினைவு கூறு எல்லாம் சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்து உங்களை நினைவு கூறாதீங்க. ஆமென். மற்றவனே நினைவு கூறாதீங்க. ஆமா, நீங்க மற்றவனை நினைவு கூர்ந்தா உங்களை நினைவு கூர்ந்துடும். ஆமென் சொல்லுங்க. இங்க எல்லாருமே ஒருத்தர் தான் நினைவு கூறணும். நல்லா நல்லா தட்டுங்க ஒரு. ஆமென். பிரைஸ் காட். வாசிமா தொடர்ந்து சீக்கிரமா. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். என்ன சொல்றீங்க? பார், எனக்காய் அவர் சிந்தின ரத்தத்தை பார், பிக்கப்பட்ட சரீரத்தை பார். இவைகள் இப்படி அடிக்கப்பட்டிருக்கும் போது நான் இனி அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவைகள் இவ்விதமாக இருக்கும்போது நான் ஆசீர்வதிக்கப்படுவது தகுதியுள்ளவனாக இருக்கிறேன். ஒரு ரத்தம் இன்னொரு மனிதனுக்குள்ளே, ஒரு ரத்தம் மனிதனுடைய குணத்தை நிர்ணயிக்கும் என்றால் அவருடைய ரத்தம் என்னுடைய குணத்தை உருவாக்கக்கூடியதாக நிர்ணயிக்கக்கூடியதாக மாறுகிறது என்பதை எல்லாம் அந்த மரணத்திலிருந்து நீ என்ன செய்றீங்க? ஆமென். வாசிங்க. என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இந்த 2-3 வார்த்தையை வச்சுதான் பெந்தகோஸ்தே வட்டாரம் விளையாடுகிறது. ஒன்று, திரும்ப வாசிங்க. எவன் கர்த்தருடைய என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன், இதை சொல்லி தான் மிரட்டுறது. நீ பாவம் செய்தவனாக இருந்தால் இந்த கம்யூனியன்ல நீ பங்கு கொள்ள கூடாது. எப்படி? பாவம் செஞ்சா கம்யூனியனுக்குள்ள நீ வராத. இது எப்படி இருக்குன்னா, ஒரு டாக்டர் வியாதியா இருந்தா எவனும் உள்ள வராதப்பா அப்படின்னு டாக்டர் சொன்னா எப்படி இருக்கும்? வெளியே போர்டு எழுதி போட்டு அவர் மட்டும் உட்காந்துக்க வேண்டியதான். ஒன்றை பார்க்கறதுக்கு எதுக்கியா வரும்? அவர் சொன்னாரு, இப்ப பாவம் செய்வது அபாத்திரம் நீங்க சொல்லவே இல்லை. ஏன்னா லூக்கால அவர் இப்படி சொல்றாரு,
என்ன சொல்றாருன்னா, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. அப்படிதான் சொல்றாரு. மத்தேயுல எழுதிட்டு வரல நினைக்கிறேன். பாவ மன்னிப்பு மத்தேயு 26-28 வாசி. இங்க பாருங்க, அபாத்திரம் என்பது பாவம் அல்ல. ஏன்னா பாவிகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இந்த ரத்தம் உங்கள் பாவத்தை கழுவும் என்றால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் தைரியமாக இந்த விசுவாசத்தோடு இந்த கம்யூனியில் பங்கு கொள்ளலாம். இந்த கம்யூனியில் பங்கு கொள்ளுகிற மாத்திரத்தில் உங்கள் குணங்களை தேவன் மாற்றக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அப்படின்னா யார் தான் வரணும் அதுக்கு? ஆமா, பாவிகளுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அது. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம். அப்ப இங்க வந்து பாவம் செஞ்சவன் அபாத்திரன்னு சொல்லக்கூடாது, வெத்தலை போட்டவன் அபாத்திரன்னு சொல்லக்கூடாது, பொயில போட்டவன் அபாத்திரன்னு சொல்லக்கூடாது, சுருட்டு குடிச்சு அபாத்திரன்னு சொல்லக்கூடாது. என்ன 1960 இருக்கீங்க, இப்போ கொஞ்சம் மாடர்னாக சொல்லுவோம். டிவி பார்த்தவன், சினிமா பார்த்தவன், இன்டர்நெட்டில் இருந்தவன், ஃபேஸ்புக் வச்சிருக்கிறவன் தேவன் அறுத்து போடுவார் என்கிற சத்தங்களுக்கு இங்கே இடமில்லாது விட்டது. இப்போ நான் பேசுறேன்னா ஒரு ப்ரீச்சர்ஸ் பேசுனது, ஒரு வரி கூட என் வரி கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, அது கிடையாது. அபாத்திரம் என்பது மிக தெளிவாக இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து கம்யூனியன் எடுத்தப்ப அவன் வந்து கம்யூனியனுக்கான விஷயத்தை கொண்டு வந்துடுறது. கொண்டு வந்தோடனே டக்குன்னு ஒருத்தர் டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். என்னடான்னா, அவர் சர்வீஸை மெதுவாக முடிக்கட்டும், நான் வந்து கம்யூனியனில் பங்கு கொள்கிறேன். இப்போ நம்ம ஒரே இங்கேயே ரெடி பண்ணிட்டோம்ல, அங்கே இப்போ கொண்டு வராங்க. அவன் கம்யூனியன்ற பேரில் அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இப்படி பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குல்ல. அப்போ சொல்கிறாரு, என்னடா கம்யூனியன்றது வயிற்று பசிக்கானது கிடையாது. ஒருவன் தன்னைத்தானே நிதானித்தறிய கடவன். இங்கே தான் தன்னைன்னு வருது. இந்த நிதானம் என்பது என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள்ள நான் யாராக இருக்கிறேன், இந்த ரத்தம் எப்படி இருக்கு, இந்த கம்யூனியனுக்கான இந்த பிரெட் என்ன பவர்ஃபுல்லாக இருக்கு, இது சாப்பிடும்போது என்னெல்லாம் நடக்குது எனக்குள்ள என்பதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு பேர் தான் நிதானிச்சு அறிவது. அல்லேலூயா. அப்ப நிதானித்தறிவது என்பது இந்த ரத்தத்தையும் இப்பதான் நம்ம நிதானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வந்தவொடனே போற வழியில் வாசல்ல 4 ஒன்று எடுத்து சாப்பிட்டு போங்கப்பா அப்படின்னா, இதை குறித்து நாம் அபாத்திரமாய் புசிக்கிறோம். வேல்யூ தெரியாம செய்வதுதான் அபாத்திரம். அதுதான் ஆக்கினை தீர்ப்பு. அதான் கடைசி வசனம் சொல்லுது, வாசிங்க. ஆகையால் நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். புரியுதா? அப்ப அபாத்திரம், ஆக்கினை தீர்ப்பு இதெல்லாம் வந்து பாவத்தை பத்தியே சொல்ல பாருங்க. பசியில தின்னுட்டு இருந்திருக்காங்க ஒருத்தன், வேல்யூ தெரியாம சாப்பிடுறது. நீங்கள் பாவிகளா இருந்தாலும் உங்கள் பாவ மன்னிப்பாய் சிந்தப்படுகிற ரத்தம். சார், பாவம் செய்யணுன்றவன் என்னைக்குமே இதுக்கு வரமாட்டான் சார். பாவத்தை விட்டு மாறணுன்றவன் தான் சார் இங்கே வருவான். அதுவே தெரிய வேணாமா நல்லவன் என்ன? கை தெரியும் ஒருத்தவருக்கு. ஆமென். அபாத்திரம் என்பது ரொம்ப தெளிவா இருங்க. இதனுடைய வல்லமை தெரியாமல் எடுப்பதே அபாத்திரம். அபாத்திரம் என்கிற வார்த்தை அர்த்தம் அசட்டையா எடுப்பது, இதை நிதானிக்காமல் எடுப்பது. அவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு. ஏன்னா இது பெரிய பிரைஸ். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இது உங்கள் வாழ்க்கையின் அத்தனை ஆசீர்வாதங்களோடு தொடர்புடையது. எல்லாரும் கைத்தட்டுங்களே ஒரு தடவை இந்த ரத்தத்திற்கு மாதிரி, அப்பத்திற்கு மாதிரி. எந்திரிச்சின்னு ஒரு தடவை ஆனர் பண்றவங்க எந்திரிச்சின்னு கரங்களை தட்டி ஆமென். Praise God. We honor your death, Father. Amen. Amen. God bless you. God bless you. We are honoring His flesh and blood. Amen. Amen. சரி, அப்படி அபாத்திரமா புசிக்கும் போது என்னெல்லாம் நடக்குதா? 30வது வசனம் வாசிங்க. இதெல்லாம் இன்னைக்கு மெசேஜ் தான். அதாவது the effect of the communion. அதான் பேச போறேன். effect of the communion. இப்போ ஒரு அட்வர்ஸ் விஷயத்தை பார்க்க போறோம். வாசிங்க. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். செத்தே போயிருக்காங்க சார், வியாதியா இருந்திருக்கிறாங்க, பலவீனமா இருந்திருக்கிறாங்க. இதான் சந்தோஷமான செய்தி. இதெல்லாம் பிரசங்கமே பண்ண பிராமன் சொல்லுங்க. ஆமா, முதல் ஆவியானவர் சொன்னாரு, வியாதியா இருக்கான், பலவீனமா இருக்கான், நித்திரையா இருக்கிறான். இது எல்லாம் வச்சு ஒன்னே ஒன்று உனக்கு தெரியுதா? என்ன? இதுக்குள்ள பவர் இருக்குன்னு தெரியுதா? கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. இதுக்குள்ள பவர் இருக்கு தெரியுதா?
இதுல பவர் இருந்தனால தான் ஒரு 2 பேரை காலி பண்ணிருக்கு. ஸோ பவர் இருக்கு. அபாத்திரமாய் புசிச்சா அந்த பவர் நெகட்டிவா வருதுன்னா, நீ பாத்திரமா புசிச்சினா அந்த பவர் பாசிட்டிவா உண்ட வேலை பார்த்தமா ஆகாதா? இந்த தப்பு பண்ணிட்டு வந்து கம்யூனியன் எடுக்கிறவனுக்கு அவனை காலி பண்ணிரு மட்டும் அவனுக்கு அதுல விசுவாசம் இருக்கு. இதுக்குள்ள பவர் இருக்கு, என்ன கொன்றுண்டான்னு. ஆனா ரைட்டா வந்து இயேசுவின் பிள்ளையா வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப மட்டும் இது பாசிட்டிவான பவர் இதுல இருக்குன்னு மனசு ஓடவே, அடிக்கிறப்ப மட்டும் தப்பு பண்ண மட்டும் அந்த பவர்ஃபுல்லா தெரியுது, கொண்டு போடும் நம்மள அப்படின்னு. ஆனா தேவ பிள்ளையா வந்து நீ உட்கார்ந்துருக்கிற, நீ பாவையா இருந்தா கூட உன் பாவத்தை கழுவுறதுக்கான பவர் இதுல இருக்கு, உன்னை மாத்துறதுக்கான பவர் இருக்கு. இங்க பாருங்க, நெகட்டிவா இருக்கும்போது பலவீனனா இருக்கானா, அப்ப பாசிட்டிவா வந்திருக்கோம் நம்ம. நீங்க பலவீனமா இருந்தா பலமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். It is power to make you strong. ரெண்டாவது வியாதிப்பட்டிருக்கானா. அப்ப நான் சொல்றேன், நீங்க இந்த கம்யூனியன் நீங்க எடுக்கும்போது வியாதி இருந்தா இன்னைக்கு சுகமாகறீங்க. ஆமென். அடுத்து சிலர் செத்து போயிருக்காங்களாம். நான் சொல்றேன், சாக பழைக்க கிடக்கிற ஆட்கு கம்யூனியன் கொடுக்கும்போது அவர்கள் பிழைக்கிறார்கள். இதுக்குள்ள பவர் இருக்கு. எல்லாம் கை நீட்டுங்க. இதுக்குள்ள பவர் இருக்கு, இதுக்குள்ள பவர் இருக்கு. அவர் ரத்தம், அவருடைய சரீரம். அவர் சொன்னப்ப இதை பிச்சு கொடுக்கும்போது, இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற சரீரத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்குனாரா, சரீரமாவே இருக்குனாரா? கட்டுங்களேன். அப்ப இது ரத்தம் மாதிரினாரா இல்ல ரத்தமாவே இருக்குனாரா? அப்ப முன்னாடி என்ன இருக்கு? சரீரமும் ரத்தமும் இருக்கு, அதுக்குள்ள பவர் இருக்கு. ஆச்சா ஆச்சா. உங்களை ஸ்ட்ராங் ஆக்குற பவர், உங்களை ஆரோக்கியமாக்குற பவர், உங்களை சுகமாக்குற பவர், அடுத்து உங்களை உயிர்ப்பிக்கிற பவர் அதுக்குள்ள இருக்கு. இன்னும் ப்ராஸ்பரிட்டிலாம் இருக்கு. அது அடுத்த வாரம் எடுப்போம். எகிப்திலிருந்து வெளியே வரும்போது அந்த ரத்தம் என்னெல்லாம் வேலை பார்த்துச்சு அடுத்த வாரம் பார்ப்போம். ஸோ பாத்திரமாய் புசித்தால் நீங்கள் என்னவாகிறீர்கள்? ஆரோக்கியமாகிறீர்கள், பலமுள்ளவர்கள் ஆகிறீர்கள், உயிர் தழுகிறீர்கள். சரி, இது என்னைக்கு நடக்குது? இன்னைக்கு சாப்பிட்டா என்னைக்கு நடக்குது? நான் கேட்டேன், ஆண்டவரே அப்போ அடுத்தடுத்த நாட்களில் தெரியுமான்னு. கர்த்தர் சொன்னாரு, அன்னைக்கே நடக்குது, நாளைக்கு இல்லை, இன்னைக்கு நடக்குது. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதாம் பார்த்து சொன்னாரு, ஆதாமே இந்த பழத்தை நீ புசிக்காத, நீ புசிச்சினா நீ புசிக்கும் நாளிலே கையை தட்டுங்களேன். அந்த பழத்தை புசிச்ச அன்னைக்கே செத்துருவானா. அவன் ஆவி அன்னைக்கே செத்துச்சு. அப்படித்தான் இதை நீங்க புசிக்கும் போது இந்த நாளிலே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தில் அநேகருடைய சரீர வியாதிகள் மறைய போகிறது. அடுத்த வாரம் சாட்சி சொல்ல போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சாட்சி சொல்ல போறீங்க. My beloved brother and sister, you are going to be a witness. நீங்க போய் ஸ்கேன் எடுத்து பாருங்க, அந்த வியாதி அங்க இருக்காது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இருக்காது. புசிக்கும் நாளிலே, புசிக்கும் நாளிலே, புசிக்கும் நாளிலே, not the next day, on the same day. கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, நாக்குல சயனடை தடவிட்டா என்னடா நடக்கும்னாரு. ஒரு வாரம் கழிச்சு சாவியா? சயனடை தடவிட்டா அடுத்த அந்த செகண்டே உள்ளுக்குள்ள பாடி விஷமாயிரும். அதை விட பவர்ஃபுல்லானது. நல்லா 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 நாக்குல தடவுறப்பே சரீரத்தில் ஆரோக்கியம், நாக்குல தடவுறப்பே சரீரத்தில் பலன், சுகம், உயர்த்தலுதல். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு தன் சீஷர்களுக்கு கொடுத்த போது, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்னார். அன்னைக்கு எஃபெக்ட் ஆகுதுன்றதுக்கு இப்ப நான் சொல்ல வரேன். அப்ப எல்லோரும் கேட்கறதுக்கு பயப்படுறாங்க, யார் யார் யாருன்னு. அப்ப அவருக்கு மிகவும் பாசமாக இருந்த யோவான் அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். எல்லாரும் கண்ணை காட்டுறா, என்னன்னு கேள்றான்னு கேட்குறான், யார் அவன் அப்படின்னு போது பாருங்க, அவருக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு விசேஷித்த வெளிப்பாடுகளை தேவன் தருகிறார். உடனே அவனை பார்த்து சொல்றாரு, இந்த அப்பத்தை திராட்சரசத்தில் தோய்த்து எவனுக்கு கொடுக்கிறனோ அவனே என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு அவனுக்கு சொல்ற. எவனுக்குமே தெரியாது, யோவானுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும், யூதாஸ் தாண்டா இல்லைன்னு. அப்ப அதை முக்கி யூதாஸ் அப்படின்னு கொடுக்குறாரு. யூதாஸ் அதை வாங்கினான். பைபிள் சொல்லுது, அதை வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள்
நுழைந்தான். நான் சொல்லுகிறேன், அபாத்திரமாய் அந்த இயேசுவை விசுவாசிக்காமல், அவர் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனாய் நம்பாமல், தேவனுடைய மேசியாவாய் நம்பாமல், அவற்றிலிருந்து இந்த அப்பத்தை புசிச்ச உடனே சாத்தான் உள்ள வருவான்னா, நான் சொல்றேன், நீ விசுவாசித்து இதை புசிக்கும் போது, இது உள்ள போகும்போது சாத்தான் வெளியே போயிடுவான்றேன். கைத்தட்டுக்கு வருவதற்கு ஆமே 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 ஆமே. வாங்கணும்னு சாத்தான் அலக்கழிப்பு ஓவரா இருக்கு சார். ஒரு அலக்கழிப்பு கிடையாது. இது உள்ள போனா அது வெளியே போயிரு. என்னைக்கு நடக்குது? ஆன் தி ஸ்பாட், ஆன் தி ஸ்பாட். இப்பவே வியாதிகள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. இதை வாங்கின உடனே வெளியேற போகிறது. இன்னைக்கு எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு 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 எல்லாமே நாளைக்கு நாளைக்கு. இன்னைக்கு ஏன் கடவுள் சிருஷ்டித்தார்? இந்த நாளை ஏன் சிருஷ்டித்தார்? இந்த நாளில ஏன் உன்னை எழுப்பினார்? இந்த நாளில ஏன் உன்னை அழைத்து வந்தார்? நம்முடைய தேவன் நாளைய தேவனின் அல்ல, நம்முடைய தேவன் இன்றைய நாளின் தேவன். இன்றைய நாளின் தேவன், இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறவர், இன்றைக்கு மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர், இன்றைக்கு கதவுகளை திறக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு, நாளைக்கு அல்ல, இன்றைக்கு. எங்கள் தேவன் நாளைய நாளின் தேவன் அல்ல, இன்றைய நாளின் தேவன். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதங்களை, பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதங்களை, பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதங்களை, பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதங்களை. ஆமென் 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 ஆமென். மிகுந்த பலனை அது உங்களுக்குள் கொடுக்க போகிறது. கம்யூனுக்குள்ள வந்த உடனே, கம்யூனியன் நீங்கள் அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அதை உயர்த்தி எல்லாரும் சொல்லும்போது உயர்த்தி படியுங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும் போது, எப்பொழுது அவர் மரணம் உயர்த்தப்படுகிறதோ, வேதம் சொல்லு, சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டப்ப என்ன நடந்துச்சுன்னா, எல்லா பாவமும் அவர்கிட்ட போயிடுச்சான். ஹல்லேலூயா. வாசிங்க, இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். யோவான் 12:32. இதோ நான் முடிக்கிறேன். 12:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, இங்க பாருங்க, உயர்த்தப்படுறதுன்னா என்ன சொல்லுங்க? சிலுவையிலே அறையப்பட்டு என்ன செய்யப்படுறது? மேலே ஏற்றுவாங்க. தொங்க விடுறதுன்னா என்னங்க? இப்போ வந்து நீங்கள் ஜெயிலில் கொக்கி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஹேங்கிங்னு அர்த்தம், தூக்குன்னு அர்த்தம். கைதிகளுக்கு மட்டும் இந்த பாஷை தெரியும். கொக்கியை போட்டிருப்பாங்க சார் அப்படின்னா தூக்கியிருப்பாங்கன்னு அர்த்தம். அந்த காலத்தில் உயர்த்தப்படுறதுனாலே என்னதான்? சிலுவையில் ஏற்றுறது. அவர் சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது, வாசிங்க, எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். மொழிபெயர்ப்பு தவறு. கிரீக்ல எல்லாரையும் இல்லை, எல்லாவற்றையும் இருக்கு. அப்படின்னா அது நம்மளை இழுத்துக்கிறது இல்லையா? நம்ம மேல இருக்க குப்பை, நம்ம மேல இருக்க அழுக்கு, நம்ம மேல இருக்க கந்த, நம்ம மேல இருக்க பாவம், நம்ம மேல இருக்க அக்கிரமம், நம்ம மேல இருக்க பிசாசின் கிரியைகள், வியாதிகள், பலவீனங்கள், அதைத்தான் கிரேக்க பதம் சொல்லுகிறது. நான் உயர்த்தப்படும் போது எல்லாவற்றையும் என் பக்கம் இழுத்துக்குவேன், என் பிள்ளைகளை விடுதலை ஆக்கிடுவேன். கை தட்டுங்க அந்த கிருபைக்கு. சங்கத்தில் வசந்த் எனக்கு புரிய வச்சார் கர்த்தர். என் பையன் அடுத்த வீட்டில் பக்கத்து ரூமில் என் பையன் தூங்கிட்டு இருக்கிறா. நான் இந்த ரூம் ஹாலில் தூங்கிட்டு இருப்பேன். இப்போ இந்த கொசு என்ன செய்யுது? அவனை மெதுவாக அப்படியே சுற்றுது, அவனை கடிக்கிறேன். உடனே ஒய்ஃப் சொல்கிற, கொசு ஓவராக இருக்குது. நைட்டு தூங்கிருக்குமே, நான் அந்த ரூமில் போய் லைட்டை போட்டேன்னா, லைட்டை போடாதீங்க, கொசுலாம் இங்கே வருது, கொசு கடிக்கும். உடனே இந்த கொசு விரட்டுறதுக்கு என்ன செய்யணும் பிளான் பண்ண நான் சொன்னேன், ஒன்று செய், என் ரூமில் லைட்டை போட்டுரு, அவன் ரூமில் லைட்டை ஆஃப் பண்ணிடு. அப்போ இருட்டில் இருக்கிற எல்லா கொசுவும் வெளிச்சத்துக்கு என்ன பார்க்க வந்துடும். நான் அதை சமாளிச்சுக்கிறேன், அவன் நிம்மதியாக தூங்கட்டும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். உனக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னா எனக்கு எவ்வளோ பாசம் இருக்கும். ஆமென். அவன் நிம்மதியாக தூங்குறதுக்கு நான் என் ரூமில் லைட்டை போட்டு கொசு என் ரூமுக்கு வரட்டும் அப்படின்னு நிற்கிறேன். இப்படி தாங்க நம்ம மேலே ஆஞ்சுக்கிட்டு இருந்த பிசாசெல்லாம் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு, சிலுவையிலே பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். உங்கள் வியாதி, உங்கள் வறுமை, உங்கள் பிரச்சனை சிலுவைக்கு அவர் பக்கம் திரும்பியது. நாம் எல்லோரும் விடுவிக்கப்பட்டோம். ஒரு விசை அந்த சிலுவை மரணத்திற்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாவற்றையும் நான் என்னிடத்தில் எடுத்துக்கொண்டேன். எத்தனை அன்பான தேவன்,
அவர் மரணத்தை தெரிவிக்கிறோம்.